ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காதலர் தினத்துக்கான பதிவாக இந்து புராணங்களில் காதல் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கு ஆதாரமாக ஒரு கதையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஹீரோ யார் தெரியுங்களா? நாரதர். ஆமாம், நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்பேற்பட்ட நாரதருக்கும் அந்த புராண காலத்தில் தேவதைகள் மேலே காதல் வந்திருக்கு அப்படின்ற விஷயம் யாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காது. வாங்க அந்த கதையை இன்றைக்கி பார்க்கலாம். இந்திய புராணங்களில் இவர் ரொம்ப பிரசித்தமானவர். அதாவது கடவுளுக்கும் அசுரர்களுக்கும் நடுவில் போயிட்டு தன்னோட நாரத வேலைகளை செய்கிறது தான் இவரோட வேலையே. ஆனால் என்ன, வாழ்நாள் முழுவதும் இவர் பிரம்மச்சாரியாக தான் இருந்துகிட்டு இருந்தார். ஆனால் அப்பேற்பட்ட இந்த நாரதருக்கும் ஒரு இளவரசி மேலே காதல் வந்துச்சு அப்படின்றது இன்னும் உலகத்தில் ரொம்ப பேத்துக்கு தெரியாது. அந்த நாரதர் அந்த இளவரசியை பார்த்ததுமே நம்ம இந்த இளவரசியை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உடனே வந்துருச்சு. அப்படிப்பட்ட இளவரசியை திருமணம் செய்ய முடியாத சூழல் இருந்தப்போ அவர் மகாவிஷ்ணு கூட சாபம் கொடுத்தாரு. அது என்ன சாபம், ஏன் அவரோட காதல் தோல்வி அடைஞ்சது அப்படின்றத பார்க்குறக்கு தொடர்ந்து இந்த கதையை கேளுங்க. ஒரு நாள் நாரதர் சிவபெருமானோட அருள் நிறைஞ்ச ஒரு சோலையில் இருந்து தவம் செஞ்சிட்ருந்தார். அது என்ன சோலைனா தபோவனம். அந்த தபோவனத்தில் இருந்து தவம் செஞ்சிட்ருக்கிறப்போ, உன்னை யாரும் இந்த இடத்துல தொந்தரவு செய்ய மாட்டாங்க, அதனால் நீ இங்கேருந்து தவம் செஞ்ச அப்படின்னா உனக்கும் மன நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சிவபெருமான் அருள் கொடுத்துருந்தார். அதனால் நாரதர் அங்கேருந்து தவம் செய்ய ஆரம்பித்தார். அந்த நாரதரோட கடும் தவத்தை தேவலோகத்தில் இருக்கிற இந்திரன், அவருடைய சகாக்களான அக்னி தேவன், வருண தேவன், வாயு தேவன் இவங்களாம் என்ன பண்ணாங்க, எப்படியாவது நாரதரோட தவத்தை கலைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதனால் மூவரும் அந்த தேவலோகத்திலேருந்து கிளம்பி ஒவ்வொருத்தராக வந்தாங்க. வருண பகவான் தன்னோட சார்பாக நல்லா பயங்கரமான மழையை பொழிய ஆரம்பித்தார். அப்பையும் நாரதர் தவம் கலையலை. வாயு பகவான் அவருடைய சார்பாக நல்ல பெரும் காற்றை அடிக்க வச்சார். அப்பையும் அவரோட தவம் கலையலை. அக்னி பகவான் அவருடைய ஸ்கில்லை பயன்படுத்தி ரொம்ப பயங்கரமான நெருப்பை கொண்டு இது பண்ணார். அப்பையும் என்ன ஆச்சு, அவருடைய தவம் கலைக்கவே முடியல. இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டது மாதிரி நாரதர் தொடர்ந்து தன்னோட தவத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, காதலோட கடவுளான காமதேவரை அழைச்சி நாரதரோட தவத்தை கலைக்கலாம் அப்படின்னு இந்திரன் நினச்சாரு. உடனே நாரதரோட தவத்தை கலைக்கிறதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க காமதேவரே, ஆக மொத்தம் அந்த நாரதரோட தவம் கண்டிப்பாக கலைஞ்சே ஆகணும் அப்படின்னு இந்திரன் தன்னோட பிளானை சொல்லிட்டார். அதனால் காமதேவன் என்ன பண்ணார், தேவலோகத்தில் இருக்கிற பேரழகிகள் ரதி, அப்சரஸ் அப்படின்னு 2 பேர்த்தை இதுக்காக பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் காமதேவரே இறங்கி டைரெக்டாக தன்னுடைய சக்தியும் பயன்படுத்தி பார்த்தாரு. பேரழகிகளோட நடனம், அதுக்கப்புறம் அந்த வசந்தமாக இருக்கிற அந்த வாசம், தேனீக்களோட ரீங்காரம், பறவைகள் அழகாக பாடுற கானங்கள், இது எல்லாமே ஒவ்வொன்றா அடுத்தடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்பையும் நாரதரோட தவம் களையவே இல்லை. உடனே காமதேவரும் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு அவரும் கிளம்பிட்டார். இந்த நேரத்தில் விழித்து எந்திரிச்ச நாரதன் என்ன பண்ணார், நான் எல்லா கடவுளையும் தோற்கடிச்சிட்டு கடைசியில் காதலோட கடவுளான காமதேவரையும் தோற்கடிச்சிட்டேன், நான் ஆசைகளுக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடனும் செருக்கோடனும் சிவபெருமானை பார்க்குறக்காக கைலாசத்துக்கு கிளம்பியிருந்தார். அவரோட தற்பெருமை என்ன ஆச்சு, அவரோட கண்ணை மறைச்சு அவருக்கே ஒரு சூழ்நிலையை கொண்டு விடுது பாருங்க. அது என்ன சூழ்நிலைன்னு பார்ப்போம். நாரதரோட இந்த மனநிலையை பார்த்த சிவபெருமான், இதை பற்றி நீ விஷ்ணு கிட்ட எதையுமே டிஸ்கஸ் பண்ணிக்க வேணாம், எதுவுமே நீ அவர்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்காரு. ஆனாலும் அந்த அறிவுரையை கண்டுக்காமல்
நாரதர் விஷ்ணுகிட்ட இதை பற்றி நான் ரொம்ப தற்பெருமையாக இந்த மாதிரி நான் எல்லா கடவுளையும் ஜெயிச்சிட்டேன், எனக்கு ஆசையே கிடையாது அப்படின்னு போய் அவர்கிட்டையும் ரொம்ப கர்வத்தோடு சொல்லிட்டார். இதை கேட்ட விஷ்ணு என்ன பண்ணார், பாதுகாப்பாக இரு நாரதா அப்படின்னு பதிலளிச்சிட்டார். உடனே நாரதர் அவரோட தற்பெருமை என்ன பண்ணிச்சு, அவரோட கண்ணை மறைக்க விஷ்ணு பாதுகாப்பாக இருன்னு சொன்ன அந்த எச்சரிக்கையும் கூட பொருட்படுத்தலை. உடனே நான் காதலோட கடவுளையும் வீழ்த்திட்டேன், எனக்கு அன்பு, காமம், ஆசை இதிலெல்லாம் எனக்கு எந்த ஒரு ஈடுபாடுமே கிடையாது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே விஷ்ணுகிட்டேருந்து சொல்லி கிளம்பிட்டு அவர் திரும்பி போகிறப்ப வழியில் ஒரு அழகான நகரத்தை பார்க்குறாரு. அந்த நகரத்தை ஆள்றவங்களோட பேர் ஷீலா நிதி. நாரதர் அந்த அழகான நகரத்தை பார்த்துட்டு அதில் இருக்கிற ஒரு அரண்மனையை அடைஞ்சு அங்கே போய் பார்த்தாரு. அந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு அரசரோட மகள் ஸ்ரீமதின்னு பேர், அவங்களுக்கு சுயம்வரம் நடக்கிற தகவலை கேட்டறிஞ்சார். சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், என்ன விஷயன்றது தெரிஞ்சுக்குவோன்னு சொல்லிட்டு உள்ள அந்த சுயம்வரம் நடக்கிற இடத்துக்கு போகிறாரு. ஸ்ரீமதியை பார்த்த நாரதர் அவளோட அழகில் நல்லா மயங்கிட்டார். நாரதரை பார்த்த ஷீலாநிதி என்ன பண்ணாங்க, தன்னோட மகளை நாரதருக்கு பக்கத்தில் உட்காரும்படி சொன்னாங்க. உடனே தன்னோட மகளோட கைரேகையை பார்த்து அவளோட எதிர்காலம் எந்த மாதிரிலாம் இருக்குன்றத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் நாரதரே அப்படின்னு கேட்குறாங்க. அவளோட கைரேகையை பார்த்துட்டு நாரதர், இந்த பெண்ணை மணக்கிறவங்க 3 உலகத்துக்கும் அரசர்களாகவும் கடவுளுக்கு நிகராக வாழ்கிற ஒருத்தராகவும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே இளவரசி மேலே அவருக்கு லைட்டாக காதல் இருந்தது. உடனே நாரதருக்கு தானும் கடவுள் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துருச்சு. உடனே ரொம்ப மகிழ்ச்சியோட இளவரசியை நம்மளே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு விஷ்ணுவுக்கு நிகராக நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டம் போட்டார். அதனால் மகாவிஷ்ணுகிட்ட போயிட்டு அவரை முன்னாடி வணங்கி தன்னோட முகத்தை ஹரியை போல காட்சி செய்து அந்த இளவரசியை கவர செய்யணும் அப்படின்னு வரம் கேட்டுக்கிட்டார். அதாவது ஹரி இந்த இடத்துல பெருமாளுக்கு நிகராக தான் ஒரு அழகாக அந்த இளவரசி முன்னாடி தோன்றணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. உடனே விஷ்ணு இந்த வரத்தை நாரதருக்கு உனக்கு வரத்தை அருளினோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டார். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டார் அவர். அது என்னன்னா, துரதிருஷ்டவசமாக விஷ்ணுவுக்கு இன்னொரு பேர், அதாவது ஹரிக்கு இன்னொரு அர்த்தம் குரங்கு அப்படின்றதும் இருக்குது. அது நாரதருக்கு தெரியல. அதனால் என்னாச்சு, எல்லா அரசர்கள் இளவரசர்கள் எல்லாம் அப்படி உட்கார்ந்துருக்கிற அந்த அவைக்குள்ளே நாரதர் நுழைஞ்ச போது அங்கே இருக்கிற இளவரசர்கள்லேயே தான் ரொம்ப அழகாக இருப்போம், அதனால் இளவரசி கண்டிப்பாக தனக்கு தான் மாலையிட்டு மணமகனாக தேர்ந்தெடுப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். மாலையை கையில் பிடிச்சபடி அந்த இளவரசி ஒவ்வொருத்தரையாக பார்த்து கடந்து வந்துட்டுருக்குறாங்க. நாரதரை பார்க்குற அந்த டேர்னிங் உடனே இளவரசிக்கு மகா சிரிப்பு வந்துருச்சு. அவையில் இருக்கிற எல்லாருமே நாரதரை பார்த்து கேலி செஞ்சு சிரிக்க தொடங்கிட்டாங்க. நாரதரை கடந்து மறுபடியும் இளவரசி அடுத்த லைனுக்கு போயிட்டாங்க. அடுத்த லைனுக்கு போயிட்டு கடைசியாக அமர்ந்திருந்த மகாவிஷ்ணுவை பார்த்துட்டு அவங்களுக்கு தான் மாலை போட்டாங்க. உடனே ஏமாற்றம் அடைஞ்ச நாரதர் என்ன பண்ணார், இளவரசி நீ கொஞ்சம் பொறுத்திருக்கணும், நீ ரொம்ப தவறு செய்கிற, இங்கே இருக்கிறவங்களையே நான் தான் ரொம்ப அழகானவன், நீ எனக்கு தானே மாலை போட்டிருக்கணும், ஏன் இப்படி தவறு செய்கிற அப்படின்னு நாரதர் கேட்டிருக்காரு. எல்லாரும் நாரதரை பார்த்து சிரிச்சிட்டு கண்ணாடியை போய் பாரும் நாரதரே அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாரதர் கண்ணாடியை போய் பார்த்த உடனே என்னாச்சு, தன்னோட முகம் குரங்கின் முகமாக மாறி இருந்தது. அதனால் ரொம்ப கோபத்தோட விஷ்ணுவை தீர்த்துட்டு அவர்கிட்ட போய் என்ன பண்ணார், விஷ்ணு என்னை மிகவும் அழகாக தோற்றமளிக்கும் மனிதனாக்குமாறு நான் உன்கிட்ட கேட்டேன், ஆனால் நீ என்ன பண்ண, என்னை விரும்பினவளுடைய இதயத்தை பெற முடியாமலும் என் காதலை வெல்ல முடியாமலும் ஆக்கிட்டீங்கல்ல, அதனால் நான் உங்களுக்கு ஒரு சாபம் கொடுக்க போகிறேன். அதனால் நீங்கள் அடுத்த பிறவியில் விஷ்ணு தன்னோட ஆசைக்குரியவளை இழக்கணும் அப்படின்னும் அவளிடமிருந்து பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு துன்பத்தை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னும் அவளை மீண்டும் நீங்கள் அடையணும் அப்படின்னா குரங்குகளோட நட்புறவு வச்சுருக்கணும், அவங்க உங்களுக்கு பாதுகாவலர்களாகவும் பக்தர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சாபம் விட்டுட்டார். இந்த சாபத்தை
கேட்டுட்டு விஷ்ணு உடனே புன்னகையோடு அதை ஏற்றுக்கிட்டாரு. தான் மனுஷனாக அவதாரம் எடுக்கிறப்போ லக்ஷ்மி தேவி தன்னோட மனைவியாக இருப்பாங்க, ஆனாலும் அவங்க தன்னை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு சமயம் வரும் அப்படின்றது அவருக்கும் தெரிஞ்சு தான் அதை ஏற்றுக்கிட்டாரு. அது என்ன அவதாரம்னு நம்மளுக்கே தெரியும். ராம அவதாரம் எடுக்கும்போது சீதையை பிரிஞ்சிருந்தார் இல்லையா, குரங்குகளோட நட்புறவை வச்சு திரும்பவும் சேர்ந்தார் இல்லையா, அதுதான் அந்த சாபத்தினுடைய ரெஃப்ளெக்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.